பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம் இறங்கணுமே. ஐயாவும் பாதத்தில் நான் ஜெபிக்கும் போது அபிஷேகம்
அவருடைய பரிசுத்தவான்கள் சொல்லாமே இந்த பூமியில அவருக்காக ஜீவித்த பரிசுத்தவான்கள். அதனாலதான் ஒரு பரிசுத்தவான் மரிக்கும் போது பரலோகம் சந்தோஷப்படுது. ஒரு பாவி மனம் திரும்பும் போதும் ஒரு பரிசுத்தவான் மரணம் அடையும் போதும் பரலோகம் தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. எந்த வயசா இருக்கும். ஒரு பாவி மனம் திரும்பும் போது என்ன நடக்குதுன்னா நம்ம குடும்பத்துல ஒரு பிள்ளை பிறக்கிறது போல உங்க குடும்பத்தை சார்ந்தவங்க சந்தோஷப்படுவாங்க. உங்க குழந்தை பிறந்துச்சான், எனக்கு பேர பிறந்துட்டான், எனக்கு தம்பி பிறந்துட்டான், என் அண்ணன் மகனுக்கு பிறந்துட்டான், எந்த குடும்பம் பூரா அவர் பேச்சு. என் குடும்பத்துல ஒரு குழந்தை பிறந்துச்சு சந்தோஷம். அது அவன சொல்லுவாங்க, அந்த தாய்மா இருக்கு, தகப்பமா இருக்கு, மாமாமா இருக்கு, சந்தோஷப்படுவார்கள். ஒரு பாவி மனம் திரும்பும் போது ஒரு பாவி நரகத்துக்குரிய பாவி பரலோகத்துக்குரியவனாய் மாறுகிறான். ஆகவே தூதர்கள் சந்தோஷப்படுறாங்க. நித்திய நரகத்துக்கு நித்திய தண்டனையாகிய நரக கடலுக்கு போகிற ஒரு பாவி இயேசுவில் விசுவாசம் வைத்து அவருடைய பாவ மன்னிப்பையும் ரட்சிப்பையும் பெற்றுக்கொண்டு கிறிஸ்துடைய பிள்ளையாக கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியாக வரும்போது பரலோகம் தேவதூதர்கள் சந்தோஷம். அந்த பரிசுத்தவான் என்ன செய்யறான்? ரட்சிக்கப்பட்ட பிறகு அப்படி இல்லை, அவன் ஆண்டவருக்காக ஊழியம் செய்கிறான், கர்த்தருக்காக சுவிசேஷம் சொல்லுகிறான், ஆத்மாக்களுக்காக ஜெபிக்கிறான். இந்த பூமியில கர்த்தருடைய ஊழியத்துக்கு கொடுக்கிறான், ஒரு ஏழைக்கு கொடுக்கிறான். அவருடைய சம்பாத்தியம் தேவனுக்கு போகிறது, ஒரு எளியவனுக்கு போகுது, ஒரு விதவைக்கு போகுது. சொல்லுங்க, கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிற தேவன் நியமித்த ஒரு ஊழியக்காரனுக்கு போகுது. வேதம் சொல்கிறது, வேலையான் கூலிக்கு பாத்திரன். சொல்லுங்க, பரிசுத்த பவுல் ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக என்ன வேண்டும்? திருவசனத்திலும் உபதேசத்திலும் பிரயாசப்படுகிறவர்களுக்கு ரெட்டிப்பான கணத்துக்கு பாத்திரராக என்ன வேண்டும் என்று பவுல் சொல்கிறார். போரடிக்கிற மாட்டை வாய்கட்டாத. உபவாசம் ஜெபம் பண்ணி ஒரு நல்ல மேய்ப்பன் சபையை கட்டி பரிசுத்தவான்களை தேவனுக்காக பரலோகத்துக்காக ஆயத்தம் பண்ணுகிற பரிசுத்த பவுல் சொல்கிறான், அனுதினமும் சாகுறேன், சபையை குறித்த கவலை நீ ஒடுக்க. அப்ப அப்படிப்பட்ட கர்த்தரை ஊழியத்தை செய்கிற மனுஷனுக்கு சபைக்கு என்ன செய்யலாம்? ரட்சிக்கப்பட்ட பின்பு சொல்லுங்க, அல்லேலூயா. ரட்சிக்கப்பட்ட பின்புதான் நம்ம பரலோகத்துக்கு சொத்து சேர்த்து வைக்க முடியும். அது சத்தியம் மாறாது. அதனாலதான் பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அங்கே பூச்சியாவது துருவாவது கெடுக்கிறதும் இல்லை, திருடர் கண்ணை விட்டு திருடுகிறதும் இல்லை. அப்ப அழிந்து போகிறது உலக பொருளினா உங்களுக்கு சிநேகிதரை சம்பாதிங்கள். எதற்காக? நித்திய வீடுகளில் நீ மாடும் போது நித்திய வீட்டில் உன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி, நித்திய வீட்டில் உன்னை ஏற்றுக்கொள்வார் உண்டாகும்படி அனித்தியமான உலகத்துக்கு பொருளினால் உனக்கு சிநேகிதரை சம்பாதி. சொல்லுவாமே, நிறைய ஆண்டோடைய பரிசுத்தவான்கள், சாமசுந்தர் சிங், கைலாச மகாராஜ், நிறைய தேவ மனிதர்கள். குழந்தைகளுடைய புத்தகத்தை வாசிக்கிறோம். ஒரு மனுஷன் 14 வருஷத்துக்கு முன்பு தன் சரீரத்தை விட்டு எடுத்துக்கொள்ளப்பட்டான். பவுல் தன்னையை மறைச்சு சொல்லுவார். அவர் சரீரத்தில் இருந்தானா ஆவியில் இருந்தானா தெரியாது. அவர் பரதீசுக்குள் எடுக்கப்பட்டார். He was taken to the paradise. ஆங்கிலத்தில் சொல்லும்போது undescribable word. He heard the undescribable word. மனுஷர் பேசப்படாததும் சொல்லுவாமே, மனுஷரால் விவரிக்கப்படாதமான வாக்கு கிடக்காத அந்த வார்த்தைகளை கேட்டான். undescribable word. He heard அப்படின்னு சொல்ல. அவர் சரீரத்தில் இருந்தானா சரீரத்தில் இல்லையானே எனக்கு தெரியாது. ஏன்னா அது ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ். மரணம் அடையும் போது நடக்கிறது, பவுலுக்கு நடக்குது. மரணம் அடையும் போது என்ன நடக்கும்? சரீரம் கிடக்கும், உள்ளான ஆன்மாவும் ஆவியும் அப்படியே கிளம்பி வருது. இந்த மண்ணான சரீரம் அப்படியே கிடக்கு சடலமா. தேவ நியமித்தனால மரணத்துல தான் நடக்குது. அப்படியே இந்த உள்ளான மனுஷன், இன்னர் மேன், பைபிள் ஆவின்னு சொல்லல, உள்ளான மனுஷன். இந்த சரீரம் புறம்பான மனுஷன் சொல்லுவாங்க. அந்த உள்ளான மனுஷனும் ஆவியும் அப்படியே இந்த போர்வையாகிய இந்த சரீரம் இந்த சடலத்தை விட்டு அப்படியே வடிவு சொல்லுவாங்க. அவன் தேவனுக்கு பிரியமா, தேவனை எதிர்பார்த்து
தேவனை சிநேகித்து இந்த பூமியில வாழ்ந்திருந்தா அவனுடைய மரணம் அருமையா இருக்கும். தேவதூதர்கள் ஏற்கனவே வரவேற்கிறதுக்கு வந்திருப்பாங்க. எத்தனையோ மரண படுக்கையில எத்தனையோ பரிசுத்தவான்கள் சாட்சி சொன்னாங்க. நான் நேரடியா ஒரு தேவ மனுஷனை கேட்டேன். காரைக்குடியில அவர் ஒரு ஹெட் மாஸ்டர். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அதனால பிரச்சனை கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் சொல்லாமே. அவர் ஒரு ஹெட் மாஸ்டர், அவருடைய மனைவி ஸ்டாஃப் நர்ஸ், நல்ல வசதியான குடும்பம். அவருக்கு 3 பிள்ளைகள் சொல்லாமே. 4 பிள்ளைகள்ல 2 பிள்ளைகள் மென்டலி டிசார்டர், மூளை வளர்ச்சியற்ற பிள்ளைகள். ஒரு ஆண் பொண்ணு. பாக்கி 2 பேர், ஒருத்தர் ப்ரொஃபசர், இன்னொருத்தர் இருக்கிறாங்க. அவங்க ஸ்டாஃப் நர்ஸ், அவர் ஹெட் மாஸ்டர். இந்த பிள்ளைகள் கிட்டத்தட்ட 45-40 வயசு வரைக்கும் அவர்கள் இருந்தாங்க. அப்படின்னா வேலைக்கு போக மாட்டாங்க. சொல்றது மட்டும் லிமிட்டா சொல்லுவாங்க. கட்டு சொன்னாதான் செய்வாங்க. கல் வைக்கியா, தண்ணி குளிச்சியா, துணி போட்டியா, தோட்டியா, இன்னொன்று கேட்கணும். அப்படி என்னன்னு கேட்கணும். அப்படிப்பட்ட பிள்ளைகள். ஆனா அந்த மனுஷன் தேவனை குறை கூர்ந்து சொல்லாமே. ஒரு சர்ச், அங்க ஒரு ஏஜ் சர்ச் போவாரு. ரிட்டையர்ட் ஆகி நல்ல வயது வந்த மனுஷன் கொடைய பிடிச்சி நல்ல வெயில் உபவாச ஜபத்துக்கு இந்த பையன் ஒருத்தர் கிட்டத்தட்ட 40 வயசு, அந்த பொண்ணு அவங்க இவங்க அக்கா 2 பேரும் ஒருத்தர் கையை பிடிச்சிருக்கோம். இந்த பையனுடைய கையை பிடிச்சுப்பாரு. மொத்தத்துல 3 பேர் கொடையை பிடிச்சிட்டு இங்க இருந்து உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லுவோமே, இங்க இருந்து ஒரு தூரம் வச்சுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட எப்படி பார்த்தாலும் நம்ம அந்தோனியார் தூரம் இங்க இதோட கூட தான். எனக்கு சரியா அனுமானிக்க தெரியல. காரைக்குடியில டிடி நகர்ல இருந்து சுப்பிரமணியபுரம், அது ரொம்ப தூரம். அப்படியே கொடையை பிடிச்சி 2 பேர் உபவாச ஜபத்துக்கு போய் சனிக்கிழமை தோறும் அந்த உபவாச ஜபம் நடக்கும். போய் உட்காந்து பிறருக்காக ஜபம் பண்ணுவாங்க. சொல்லாமே. தாம்படையில பிரச்சனை வெயில்ல கொடையை பிடிச்சி 2 பேரும் அவங்களும் நடக்கும். நடந்துட்டு யாரை பற்றியும் வளர்க்கிறார். பாட்டு போவார். அவருடைய வீட்டை தொடர்ந்து ஜபம் நடக்கும். ஓடி சொல்லாமே. ஒரு மரணத்துக்கு முன்னாடி அவருடைய மகனை கூப்பிட்டு எழுதி கொடுத்தாரு. யார் எனக்கு நண்பர்கள் அவங்களாம் வரணும்னு சொல்லிடணும், யாருக்கு எதை செய்யணும், கொடுக்கணும், வாங்கணும், லிஸ்ட் கொடுத்தாரு. பிரச்சனை பணம் வச்சிருப்பாங்க. தன்னுடைய பணத்தை ஆண்டவருடைய ஊழியர்கள் கொடுக்கறத சந்தோஷப்படுற மனுஷன். கடவுளுடைய ஊழியர்களை தேடி போய் கொடுப்பாரு, அரைச்சடி கொடுப்பாரு. சொல்லுங்க. அவருடைய மகன் இன்னொன்னு மகன் கோயம்புத்தூர் நல்லா இருக்காங்க. இவருடைய பென்ஷன் கடவுளுடைய ஊழியத்துக்கு கொடுக்கற சந்தோஷம். 2 பிள்ளைகள். நான் நேரடியாக என்னுடைய மரண நேரம் வந்தபோது ஒரு ஆஸ்பத்திரியில் ஜான்ஸ் மெடிக்கல் சென்டர் ஒன்று வச்சிருந்தாங்க. கூப்பிட்டாரு மகன், போதும் என்னை வீட்டு கொண்டு போயிரு. சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. மரணத்தை விரும்பின மனுஷன் நான் பார்த்தேன். சொல்லுங்க. எல்லாம் வாழத்தானே விரும்புவோம். அவரு என்னை என்ன கொண்டு போய் வீட்டுக்கு நீ வேற எங்கேயும் தூக்கம், நான் வீட்டை கொண்டே வச்சு வீட்டில் கொண்டே நான் ஜாப் பண்ணிட்டு இருக்கேன். நேரம் வருது. சொல்லுங்க. அப்படியே மரண நெருங்க அது மகிமையா இருந்தது. தேவதூதரை பார்க்கிறாரு, சிரிக்கிறாரு, ஏணியை பார்க்குறேங்கிறாரு. யாக்கோபு காட்டு ஒரு ஏணியை பார்க்குறேங்கிறார். தேவதூதருடைய சத்தம் கேட்க அப்படியே போயிட்டே இருக்கு. டப்புன்னு மதித்தான். சொல்லுங்க. ஒரு 2 மனிதர்கள், இன்னொரு மனுஷன் அப்படியே மரணத்துக்கு சின்ன பிள்ளை சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. மரணத்தை சொல்லுங்க சிரிச்ச மாதிரி இருந்துச்சு. இன்னொரு தேவ மனுஷன், அவருடைய பிள்ளைகள் எல்லாம் பெரிய பணக்கார, பெரிய தோட்டங்கள் மில்லுகள் எல்லாம் உள்ள மனுஷன். இன்னொரு நான் சந்தித்த மனுஷர் இன்னொருத்தருடைய வாழ்க்கையில பதிந்து போன நபர்கள் அவர்கள் தான். சொல்லுங்க. எத்தனையோ மனுஷரை பார்க்கிறோம். பதிந்து போன நபர்கள், பெரிய வசதி படைத்த மனுஷன். தோட்டம் மில்லு, பெரிய பெரிய அந்த பெரிய வயல்கள்லாம் உண்டு. பிள்ளைகள் அது பேர பிள்ளைலாம் அமெரிக்காவுக்கு ரொம்ப வசதி இருந்துச்சு. தூக்கி எல்லாத்தையும் தள்ளி விட்டுட்டு ஒரு ஸ்டேஜ் வருது. தூக்கி அப்படியே தள்ளி ஜெபத்துக்கு போய் ரட்சிக்கப்பட்ட ஃபாதர் பெர்மான்ஸ் போய் ரட்சிக்கப்பட்டு வந்த உடனே அப்படியே இதயம் தூண்டுச்சு. எல்லாத்தையும் பிடிச்சு கொடுத்தாரு. அவருக்கு சொந்தம் பார்த்தா ஒரு தோல் பை, எல்லாத்தையும் உதவிட்டு ஒரு தோல் பை இருக்கும். அதுக்குள்ள பைபிள் இருக்கும், ஒரு பாட்டு புத்தகம் இருக்கும். அவர் நடந்து வந்து எங்க தாத்தா சொல்லுவார். எங்க தாத்தா அப்போ வந்து தபேதா வந்து ரிட்டையர்ட் ஆகியிருந்தாரு. அவருக்கு ஒரே வரவு செலவு, பணம், வீட்டு கணக்கு, வீட்டு வாடகை கணக்கு, கண்ட கணக்கு எழுதணும் நைட் பூரா. அப்புறம் பாக்கி வேலை குடிக்கிட்டே சொல்லலாம். அவர் அங்க இருந்து வந்து சொல்றாரு, நமக்கு காலம் முடியும் போது நம்ம பரவத்துக்கு போகணும். நமக்கு எந்த பரவம் போக மாட்டோம். நம்ம ஆர்சி சாமியார்கள் சுருகத்து பக்கம் நம்மளை நடத்தி விட்டாங்க, சுருகத்தை திருப்பி விட்டாங்க. நம்ம ரட்சிக்கப்படணும், பாவம் விடணும், ஞானசானம் எடுக்கணும். இப்படி இருக்கு, நான் பரவ போக முடியாது. இதுதான் சொல்ல வருவார். அங்க இருந்து நடக்கும். சொல்லுவாங்க. அவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்ட மனுஷன் கிடையாது. தூக்கி வீசிட்டு சொல்லாமே. நான் அது அவருடைய வீட்டு மாடியில ஜெபம் எப்ப போனாலும் சரி, நீங்க எந்த புத்தகத்தை கொடுத்தாலும் அவர் பாடி வச்சிருக்காரு. அவருக்கு ராக தேவையில்லை, வார்த்தை தான் தேவை. சொல்லுங்க. அது மாதிரி இன்னொரு மனுஷன் நான் பார்க்கிறேன். பாட்டு புத்தகம் எந்த புத்தகம் இருந்தாலும் படி, எனக்கு நல்லவர். அவர் யாரை பத்தி சங்கல் வரது தான் பாடுவார். அடுத்த தெருவே கேட்கும், ஏசு நல்லவர், எனக்கு நல்லவர். சொல்லுங்க. அவருக்கு ராகமே தேவையில்லை, வார்த்தை தான் தேவை. தேவனை நேசிக்கிறவருடைய மரணம் அருமையாக இருக்கும். அதனால வேதம் சொல்கிறது, நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவர். நம்ம எல்லாரும் வாழ்க்கையில நம்பிக்கை நினைப்போம். எவ்வளவு இருக்கு,
நான் இவ்வளவு வருஷத்துக்கு சாப்பிடுவேன், எனக்கு பல தலைமுறைகளுக்கு இருக்கு, என் பிள்ளைகளை பார்த்துக்கிறேன், இதெல்லாம் நம்மளோட அறியாத நம்பிக்கைகள். எனக்கு ஆம்பளை பிள்ளை இருக்கு, இதெல்லாம் நம்ம வெளியே சொல்லலாம், நம்மளுக்கு இருக்கிற பில்டப். இந்த குப்பையை கூட தள்ளிட்டு சொல்லுவாமே, நீதிமான் தன் மரணத்தில் நம்பிக்கை உள்ளவன். சொல்லுவாமே, மரணத்தை கணக்கு வழக்க முடிக்குது, கர்த்தரிடத்துல நம்பிக்கை உள்ளவன். நீதிமான் மரணத்துல நம்பிக்கை உள்ளவன். ஆகவேதான் வசனம் சொல்லுது. அதைத்தான் கர்த்தருடைய வேத வாக்கியம் சொல்லுகிறது, பரிசுத்தவான்களுடைய மரணம் அவர் பார்வையில் அருமையாயிருக்கு. சொல்லலாமே, உங்களை சிநேகிக்கிற உண்மையான சிநேகிதன் உங்களை உயர்த்தி ஆசீர்வதித்து உயர்த்த உங்க வீட்டுக்கு வந்தா எப்படி சந்தோஷப்படுவீங்க? தேடி வந்து நன்மை செஞ்சு ரொம்ப நேசித்து வரக்கூடாத ஒரு பெரிய சிநேகிதர் வீட்டு வாசல் இருந்தா எப்படி இருக்கணும்? நமக்கு சொல்லலாமே, ஒவ்வொருத்தருக்கும் வாங்க வாங்க வாங்கன்னு துடிப்போம். தேவனுடைய பார்வையில ஒரு பரிசுத்தவான்களை மறிக்கும் போது அவ்வளவு சிநேகிதனா சொல்லலாமே. தேவனை சிநேகிக்கிறது அதனால மறுபடியும் சொன்ன கிறிஸ்தவ வாழ்க்கை 2 மந்திரம் சொன்னேன். கோர் அடிச்சு போய் ஆத்மா கத்திர சோத்திரி 3 பாட்டு பாடிட்டமா, பசிக்குமா, 3 பாட்டு என்னமோ கடப்பாறை நோண்ட மாதிரி 3 பக்கம் பைபிள் படிச்சிட்டேன்ப்பா சாமி, 5 பக்கம் படிச்சிட்டேன், பெரிய கடப்பாறை வேலை, 5 பக்கம் படிச்சேன் பாஸ்டர், 10 பக்கத்தை படிச்சிட்டேன் பைபிள்ல. இது இல்ல விஷயம். சொல்லுதாமே, சத்தமா சொல்லுதாமே. ஏன் லவ் பண்றவனுக்கு நேரம் பொழுது போறதே தெரிய மாட்டேங்குது? யோசிச்சு பாருங்க, எனக்கு அனுபவம் இருந்தாலும் சொல்றேன். செல்போனே சூடாகி குப்பையா மாதிரி வெடிச்சாலும் வெடிச்சிடும், தூக்கமும் வராது. இந்த காதல் பண்ற பாருங்க, அவனுக்கு ராத்திரியும் போகாது பகலும் போகாது. சாப்பிட்டியா, தூங்கியா, ஏன் தூங்காதா, என்ன பண்ணிட்டு இருக்க, நான் 2 மணிக்கு விட்டுட்டு இருப்பான். இவனுக்கு தூக்கம் வரலைன்னா என்ன செய்ய, என்ன பண்ணிட்டு இருக்க, என்ன சாப்பிட்ட, நடக்குதா இல்லையா? சொல்லுங்க. ஏன் நடக்குது? காதலுக்கு கண் இல்ல, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, அதுக்கு ஒண்ணுமே கிடையாது, டைம் கிடையாது, ஒண்ணுமே கிடையாது, ஒரு மண்ணும் கிடையாது. அது எதுல ஆரம்பிக்குது? அதனால சொல்ற நேசம் மரணத்தை பார்க்கணும் வலிமையானது. நேசம் ஏன் 2 பேரும் உடனே செத்து போயிடறான்? எத்தனை பேர் பார்க்க 2 பேரும் தங்கிடுறான். மரத்தை பார்த்தா சின்னமா இருக்கு, பெரிய மரக்கூட டவுன் அங்கே மழை தங்கிடுறான். எத்தனை பேர் வருது? பைபிள் சொல்லுது நேசம் மரணத்தை பார்க்கணும் வலிமையானது. சொல்லுங்க. அந்த கோடு அவ்வளவுதான், அதுக்கு மேல வேண்டாம். நீ இல்லைன்னா நான் இல்லை, நான் இல்லைன்னா நீ இல்லை. அது வந்து எப்போனா 30 வயசு கீழே. அது ஸ்மால் இன்ஃபாக்சுவேஷன்ஸ் டாக்டர்ஸ் எல்லாம் சொல்றாங்க. அது ஒரு கவர்ச்சி. சொல்லலாமே, எதிர்பாலின் கவர்ச்சி. அது 30 வயசுக்கு மேல இருந்தா அப்படி சாப்பிட நீ போயிட்டே இருப்போம், வேலையை பார்த்துப்போ போதும் அப்படின்றான். சரி, அது போதும். சொல்லுங்க அல்லேலூயா. அப்ப வசனம் சொல்லுகிறது கர்த்தரை நேசிக்கிறவர்கள், அதான் வசனம் சொல்லுது. கர்த்தருடைய பரிசுத்தவான்களுடைய மரணம் அவருடைய பார்வையில் அருமை. நிமிர்ந்து பாருங்க. சொல்லாம இது விளையாட்டு சொல்லுவேன். நீங்க யோசிச்சு பாருங்க, நம்முடைய மரணம், ஆண்டவரே மரணம் எப்படி இருக்கும்? சொல்லுங்க, இந்த மரணம் எப்படி இருக்கும்? தேவனுடைய சிநேகிதனா இருந்தா அது இனிமையா சொல்லாமே. ஆமா, தேவன் எனக்கு ஆயத்தம் பண்ண வீட்டுக்கு போய் நின்று, ஆண்டவரே நான் எப்படி சொல்லுவேன், என்னால என்ன செய்த ஆண்டவரை போல் சொல்லுங்க, என்னால் என்று மட்டும் சுவிசேஷத்தை பிரசங்கித்தேன், மனுஷருக்கும் தேவனுக்கும் யோக்கியமா நடந்தேன். சொல்லுங்க. ஒன்றையெல்லாம் மறைச்சு வைக்கல, பிரயோஜனமானவர்களை போதித்தேன். சொல்லுங்க. தேவனை உத்தமமா நடந்தேன், கீழ்ப்படிந்தேன். மன உத்தமமா நடந்தது. ஏசாயா சொல்லுங்க, எசேக்கியா ராஜா சொல்லுங்க, ஆண்டவரே உம்முடைய பார்வைக்கு உத்தமமா நடந்தேன். சொல்லுங்க. உம்முடைய பார்வையில மன உத்தமமா நடந்து ஐ ஃபாலோட் யூ, என்னால் இயன்ற மட்டும் ஊழியத்தை நிறைவேற்றினேன். சொல்லுவேன், எனக்கு உரியதை தான், என் பங்கை எனக்கு தான். சொல்லுங்க. அதனாலதான் பரிசுத்த பவுல் சொல்றான், குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாக இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். ஆமென், அல்லேலூயா. பரிசுத்த பவுல் சொல்றான், மனுஷருக்கும் தேவனுக்கும் முன்னாடி யோக்கியமா நடந்துட்டு குற்றமற்ற மனச்சாட்சி, உன் மனச்சாட்சி இல்லையா சொல்லக்கூடாது. இன் யுவர் கான்சியஸ் குற்றமற்ற மனச்சாட்சியை உடையவனாக இருக்க நான் பிரயாசப்படுகிறேன். சொல்லாமே. ஆமா, எப்போ நான் மரணம் வரலாம். ஆண்டவரே யாருக்கு காசு என்கிட்ட கிடையாது, யாருக்கு ரத்தம் என்கிட்ட கிடையாது, இவரை ஏமாத்திட்டாரு, ஒருவருக்கு வஞ்சிட்டாரு, என்னை பயன்படுத்தி அதை வாங்கிட்டாரு. ஒரு மனுஷன் சொல்லக்கூடாது, தப்பா சொன்னா அந்த தேவன் பார்த்துக்கூடாது. நம்ம கையை பிடிக்கும் போது ஒரு மனுஷன் நான் வஞ்சித்தது இல்லை, பொய் சொன்னது இல்லை, ஏமாற்றுறது இல்லை, ஒரு மனுஷனுக்கு துரோகம் செய்தது இல்லை, ஒரு மனுஷன் ஏன்ட்ட இல்லை. ஆண்டவரே கை ரத்தம் இல்லை சொல்லணும். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க. பரிசுத்தவானுடைய மரணம் சொல்லுங்க. அவருடைய பார்வையில் அருமையான நம்ம புது வீடு கட்டி போற மாதிரி ஆண்டவரே எனக்குரிய ஜீவன் கிடையாது, எனக்குரிய கிரீடத்தை யார் சொல்ல முடியும்? ஏன் அது முக்கியமானதுன்னா, ரட்சிக்கப்பட்ட பின்பு சொல்லுங்க நம்ம ஆண்டவருக்குள்ள வளர்ந்து பெருகணும். அதைத்தான் பரிசுத்த பவுல் சொல்றார், நம்முடையவர்கள் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு இதை போதித்து சொல்லு தீமோத்தேயுக்கு சொல்றேன். அல்லேலூயா. நம்முடையவர்கள் கனியற்றவர்களாய் இராதபடிக்கு என்ன செய்? ஆமென், அல்லேலூயா. சம்பாதிக்கிறத தேவனுக்கு கொடுக்கணும், ஒரு அனாதைக்கு கொடுக்கணும், ஒரு விதவைக்கு கொடுக்கணும், ஒரு எளியவனுக்கு கொடுக்கணும், தாய் தகப்பனாத பிள்ளைகளுக்கு கொடுக்கணும். சொல்லுங்க. பரலோகத்தில் ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைங்கன்னு சொன்னார் ஆண்டவர். அது விளையாட்டு இல்லை, நம்ம தேவனுடைய மகிமையில பிரவேசிக்கும் போது நம்ம அதை பார்ப்போம். சொல்லுங்க. சத்தமா சொல்லுங்க.